2026 தேர்தல் திமுக தவேக இடையேதான் போட்டி என்று விஜய் பேசியுள்ள நிலையில் ஏசி காரை தாண்டி களத்துக்கு சென்று மக்களை விஜய் சந்தித்தது உண்டா என்றும் சினிமா டயலாகா களப்பணியா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் காங்கிரஸ் பாஜக கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இப்பொழுதுதான் அரசியலில் வந்திருக்கிறார்கள். பேசலாம், குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், ஆனால் அதற்கு ஒரு ஆதாரத்தோடு வைக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை ஒருவரை மனம் புண்படும் வகையாக தாக்கி பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்று நினைக்கிறேன். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்துல 3 முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல். இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல. கட்சி ஆரம்பித்து எத்தனை முறை வெளியே வந்தீங்க, எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க, எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க. ஆனால் களத்தில் மக்கள் யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்ணுறாங்க, ஒரு வாக்காளர் முடிவு பண்ணுறாங்க. வீரவசனம் மட்டும் பேசுகிறாங்களா, வாய்ச்சவடால் விடுறாங்களா, சினிமா டயலாக் பேசுகிறாங்களா, இது ஒரு கட்சி. களத்தில் வேலை செய்கிறாங்களா, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறாங்களா, மக்களோடு மக்கள்லாம் நிற்கிறாங்களா, இது ஒரு கட்சி. மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரின்னு. அதனால் சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும். விஜய் அவர்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். அவர் மக்களை சந்திக்கட்டும், மக்கள் எதிர்கொண்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை அவர் கருத்தில் கொண்டு அவற்றிற்கு முகம் கொடுத்து களத்தில் நின்று போராட முன்வரட்டும். 2026 தேர்தல் திமுக தவேகாவுக்கு தான் போட்டி அப்படின்னு இவ்வாறு சொல்லப்படுவது அவர்களின் ஆசை. அவ்வாறு சொல்லிக் கொள்வதிலே அவர்களுக்கு இருக்கிற உரிமையை நான் குறுக்கீடு செய்ய விரும்பவில்லை. ஆனால் தேர்தல் களத்தில் ஒரு முதல் அடியை கூட எடுத்து வைக்காத ஒரு கட்சி அவ்வாறு ஒரு மிகை மதிப்பீடு செய்து கொள்வது நல்லதல்ல, ஆரோக்கியமான போக்கல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.